சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு தடவை காஞ்சி மகா சுவாமிகள் வந்து சங்கர மடத்துல பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார். அப்போ ஒரு விவசாயி மகா பெரியவரை பார்க்கறதுக்காக ஓடோடி வராரு. என்னமோ ஏதோ ரொம்ப அவசரம். அவர் வந்த உடனே சுவாமிகள் கேட்கிறாரு, என்ன ரொம்ப பதட்டமா இருக்கே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த விவசாயிக்கு உடனடியா பேச்சு வரல. எப்படியோ தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு பேசுறாரு. காஞ்சி மகா பெரியவர்கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, சுவாமி, இது மாதிரி என்னுடைய பையனை பாம்பு கடிச்சிருச்சா இல்லைன்னு தெரியல. அவன் மேல பாம்பு உருந்து போறத நான் பார்த்தேன். பையனுக்கும் பாம்பு கடிச்சிருக்குமோன்னு பயம். பயத்துல அழுதுகிட்டே இருக்கிறான் அவன் அப்படின்னு ரொம்ப ஒரு கண்ணீர் மல்க ஒரு பதட்டத்தோட மகா பெரியவர்கிட்ட சொல்றாரு. மகா பெரியவர் என்ன சொல்றாரு, பாம்பு ஊர்ந்து போனது தானே பார்த்தேன், கடிச்சதை பார்க்கலையே அப்படின்னு கேட்கிறாரு. கடிச்சதை பார்க்கல, ஆனா பையன் அழுதுகிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. உடனே மகா பெரியவர் என்ன சொல்றாரு, சரி பதட்டப்படாத, முதல்ல வீட்டுக்கு போய் பையனுக்கு நெத்தியில விபூதிய பூசு. அப்புறம் வீட்டில் தலைக்கு தேய்ச்சி குளிக்கிற சீயக்காய் தூள் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இருக்கு, நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சொன்னே மகா பெரியவர் என்ன சொல்றாரு, அந்த சீயக்காய் தூளை பையனுக்கு கொடு, அதை வாயில போட்டுக்கணும் அப்படின்னோடனே அவருக்கு விவசாயி கேட்குறாரு, ஆமா சீயக்காய் தூள் ரொம்ப கசக்குமே அப்படின்னு கேட்குறாரு. ஆமா, கசக்க தான் செய்யும். பையன் அதை வாங்கி வாயில போட்ட பிறகு உடனடியாக கசக்குதுன்னு சொல்லி துப்பினான்னா பாம்பு கடிக்கலன்னு அர்த்தம். இனிப்பா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கொடுன்னு சொல்லி கேட்டா பாம்பு கடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மந்திரிக்கலாமா இல்லைன்னா மருத்துவரை பார்க்கறதுக்கு போலாமாங்கிறத அப்புறம் பார்க்கலாம். முதல்ல உடனடியாக போய் இதை செய் அப்படின்னு சொல்லி மகா பெரியவர் அந்த விவசாயியை அனுப்பி வைக்கிறாரு. உடனே விவசாயியும் அங்கிருந்து ஓடி போய் சிறிது நேரம் கழிச்சு மகிழ்ச்சி பொங்க சுவாமிகளை பார்க்கறதுக்கு வராரு. சுவாமிகள்கிட்ட சொல்றாரு, சுவாமி, பையனுக்கு நீங்க சொன்ன மாதிரியே சீயக்காய் தூளை கொடுத்தேன், அவன் கசக்குதுன்னு சொல்லிட்டு துப்பிட்டான். அப்படின்னா இதுலேருந்து பாம்பு கடிக்கலை அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி பொங்க சொல்றாரு. மகா பெரியவரும் அவருக்கு ஆசி வழங்கி அனுப்பி வைக்கிறார். காஞ்சி மகா பெரியவர் எவ்வளவோ இடங்களுக்கு திக் விஜயம் செய்திருந்தாலும் அவர் இந்த மாதிரியான விஷயங்களையும் அவர் அனுபவிக்கவராகவும் கை தேர்ந்தவராகவும் இருக்கிறாரு. இதன் மூலமா மக்களுக்கு, பக்தர்களுக்கும் அவர் தன்னுடைய முழுமையான ஆசியை வழங்கிக் கொண்டிருக்கிறார். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.